சிறப்பு விருந்தினர்கள் நாட்டிய கலாரத்னா பல்கலை வித்தகி தொல்கலை தளிக்கொள் ஆசான் குரு ஸ்ரீமதி சுதா ராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கவரப்பேட்டை RMK என்ஜினியரிங் காலேஜிலிருந்து டாக்டர் ஸ்ரீமதி B சரளா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திருநின்றவூர் ஆனந்த நாட்டியாலயவின் நிறுவனர் குரு திரு கணேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். குரு திருமதி ஆன் லிடியா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இன்றைய முதன்மை சிறப்பு விருந்தினர் திருமதி சுதாராஜன் அவர்கள் கைரளி நிருத்த கலாலயம் என்ற பரதநாட்டிய பள்ளியை நிறுவியவர். தனது சிறு வயதிலேயே பரதநாட்டியத்தை குரு சாரதா வெங்கடேசன் என்பவரிடம் பயிலத் தொடங்கி தனது தாய் ஜெயம் திவாகரன் அவர்களின் கண்டிப்பான பயிற்றுவிப்பின் மூலம் தன்னை மேலும் மெருகேற்றி கொண்டவர். திருமதி சுதாராஜன் கலா மண்டலம் பாணி பரதநாட்டியத்தில் தேர்ச்சி பெற்று அதனை பயிற்றுவித்து வருகிறார். இவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பு குழந்தைகளுக்கென தனித்துவமான பயிற்றுவிப்பு முறையை உருவாக்கி பரதநாட்டியம் மற்றும் இசையை பயிற்றுவித்து அவர்களது முன்னேற்றத்திற்கு உழைத்திருக்கிறார். இவர் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக எண்ணற்ற குழந்தைகளுக்கு பரதநாட்டியம் மற்றும் இசையை பயிற்றுவித்து அவர்களில் பலரை மிக சிறப்பாக அரங்கேற்றம் செய்ய வைத்துள்ளதோடு தமிழகம் முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் மற்றும் வேற்று நடனப்பள்ளி மாணவர்களுக்கும் முறையான பயிற்சி அளித்து வருவதோடு நூற்றுக்கணக்கான மாணவர்களின் தனித்துவம் மற்றும் குழு நிகழ்வுகளுக்கும் உதவி வருகிறார். இவரது அன்பும் அக்கறையும் மிக்க சுயநலமற்ற எளிமையான பயிற்றுவிப்பு முறையால் மாணவர்களால் பெரிதும் மதிக்கப்படுபவர். நமது மரபு கலைகளான ஒயிலாட்டம், பறையாட்டம், கரகாட்டம், கோலாட்டம், தெருக்கூத்து ஆகியவற்றிலும் தேர்ச்சி பெற்றவர். செக்ரட்டரியேட் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சிறந்த சமூக சேவை அவார்டு 2015, நாட்டிய கலாரத்னா ஞான முகுந்த பிரியா 2019 வழங்கியுள்ளது. நாட்டிய களஞ்சியம் 2020, பாரத கலா சூடாமணி 2023, சிவசக்தி நாட்டியாலயா வழங்கிய நாட்டிய பெருநெறி 2023, சீர்காழி நாட்டிய திருவிழா தலைக்கோலி விருது 2022, தஞ்சை பாரம்பரிய கலை கலாச்சார அகாடமியின் நாட்டிய கலா சரஸ்வதி விருது 2020, கும்பகோணத்தில் நடைபெற்ற குரு சமர்ப்பணம் என்னும் உலகின் மிகச்சிறந்த நடன விழாவில் அளிக்கப்பெற்றது. சுயம்பு துர்க்கை அம்மன் கோவில் நாட்டியாஞ்சலியில் நவசக்தி கலாபாரதி விருது 2022, சவுத் இந்தியா டான்ஸ் ஃபெஸ்டிவல் 2022, ஜெய் மோகனா பேலஸ் மைசூர் நாட்டிய மயூரி அவார்டு, லட்சியம் தமிழ் கலை பண்பாட்டு விருது 2023 மற்றும் டாக்கா கலாச்சார தூதுவர் விருது 2023, நாட்டிய சிரோன்மணி சிவசக்தி நாட்டிய அஞ்சலி 2023, இந்து அறநிலையத்துறை பசுபதீஸ்வரர் ஆலயம் அறநிலையத்துறை சேர்ந்து பல்கலை வித்தகி என்கிற பட்டத்தை அளித்துள்ளனர். 2024 தமிழக அரசின் சிறந்த நாட்டிய ஆசிரியர் விருதும் ட்ரெண்ட்ஸ் சேலம் பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் உமன் அவார்டு பாரத கலா சிற்பி மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸிலும் வழங்கியுள்ளது. நேரு யுவகேந்திரா ருத்ரசாந்தி யோகாலயா கல்ச்சுரல் சென்டர் வழங்கிய பெஸ்ட் கிளாசிக்கல் டான்ஸ் டீச்சர் அவார்டு 2024 அளிக்கப்பட்டுள்ளது. சதிர் மாமணி விருது 2024 லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு ராபா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், ராபா மீடியா, 12 மேகசின், சைவா சவுத் இந்தியன் அச்சீவ்மெண்ட் விமென்ஸ் அவார்டு 2024 ஆகிய விருதுகளுக்கு இவர் பெருமை சேர்த்துள்ளார். கொஞ்சம் விருது வாங்கினா தான் விருதுக்கு பெருமை, நிறைய விருது வாங்கினா விருதுக்கு தான் இவங்களால பெருமை. அவர்களை எங்கள் விழாவின் தலைமை சிறப்பு விருந்தினராக கொள்வதில் நிருத்திய தரங் நாட்டிய பள்ளி மற்றும் இசைப்பள்ளி மிகவும் பெருமிதம் கொள்கிறது. அனைவர் சார்பாகவும் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். டாக்டர் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக குரு திருமதி ஆன் லிடியா அவர்களை அழைக்கிறோம். அந்த பொண்ணு ஒருத்தி வந்திருக்கா, அவள்கிட்ட அப்படியே கொடுத்துருங்க.
அடுத்த சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஸ்ரீமதி பி சரளா அவர்கள் தற்போது ஆர்எம்கே குழும நிறுவனங்களில் மின் அணுவியல் மற்றும் தொடர்பு பொறியியல் துறையில் இணை பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். 24 ஆண்டுகளுக்கும் மேலான கற்பித்தல் அனுபவத்துடன் கற்பித்தல் மற்றும் புதுமைக்கான தனது அர்ப்பணிப்பு மூலம் பல ஆண்டுகளாக எண்ணற்ற மாணவர்களின் கல்வி பயணங்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் வடிவமைத்துள்ளார். புகழ்பெற்ற சர்வதேச இதழ்கள் மற்றும் மாநாடுகளில் 80க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிட்டுள்ள அவர் அதிநவீன ஆராய்ச்சிக்கான தனது பங்களிப்புகளுக்காக பல காப்புரிமைகளை பெற்றுள்ளார். காப்பிரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போன்ற தளங்களில் அங்கீகரிக்கப்பட்டவை உட்பட்ட பல மாணவர் திட்டங்களை அவர் வழி நடத்தியுள்ளார். மேலும் NPTEL, AICTE மற்றும் பிற தொழில்நுட்ப அமைப்புகளுக்கு முக்கிய பங்களிப்பாளரும் இருந்துள்ளார். அவர் ஒரு ஆசிரியர் குழு உறுப்பினர், மதிப்பாய்வாளர் மற்றும் பல்வேறு தேசிய மற்றும் சர்வதேச மாநாடுகள் மற்றும் பத்திரிகைகளுக்கான அமர்வு தலைவராகவும் உள்ளார். மாணவர் வளர்ச்சிக்கான அவரது அர்ப்பணிப்பு கல்வியாளர்களுக்கு அப்பாற்பட்டது. அவர் யோகா கிளப் IEI மாணவர் அத்தியாயத்தை ஒருங்கிணைக்கிறார். மேலும் இணை பாடத்திட்டம் மற்றும் ஆளுமை மேம்பாட்டு நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். கல்வித்துறையில் தனது அர்ப்பணிப்புக்காக சிறந்த ஆசிரிய ஆலோசகர் விருது மற்றும் கல்வி சிறப்பு விருது உட்பட்ட பல பட்டங்களை அவர் பெற்றுள்ளார். இந்த பாராட்டுகளுக்கு அப்பால் டாக்டர் ஸ்ரீமதி பி சரளா நம்மளுடைய ஜீவிதா அவர்களுடைய வாழ்க்கையில் அவரது திட்ட வழிகாட்டியாகவும் வகுப்பு ஆலோசகராகவும் ஒரு சிறப்பு பங்கை வகிக்கிறார். மாணவர்களின் கல்வி மற்றும் தனிப்பட்ட பயணம் முழுவதும் அவர் தொடர்ந்து ஆதரவையும் ஊக்கத்தையும் அளித்து வருகிறார். முக்கியமான திட்டங்களின் போது அவளுக்கு வழிகாட்டுதல், கடினமான தருணங்களில் உதவுதல் மற்றும் ஒவ்வொரு அடியிலும் அவளை ஊக்குவித்தல் என்று பல வகையிலும் ஜீவிதாவை ஆற்றுப்படுத்தி வருகிறார். அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அவர்களை சிறப்பு செய்வதற்காக ஜீவிதா அவர்களின் தாயாரை அழைக்கிறோம். இன்றைய நமது நிகழ்வை மேலும் சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் விருந்தினர் குரு திரு கணேசன் அவர்கள். திருநின்றவூர் ஆனந்தா நாட்டியாலயாவின் நிறுவனர். அவர் தன்னுடைய நாட்டிய பயிற்சியினை குரு திரு K கோபிநாத் மற்றும் திருமதி சுனிதா கோபிநாத் அவர்களிடம் கலாக்ஷேத்ரா பாணியில் முறையாக பயிற்சி எடுத்தவர். தன்னுடைய நட்டுவாங்க பயிற்சியினை குரு திரு P சுரேஷ் அவர்களிடம் முறையாக பயின்றவர். தன்னுடைய இளநிலை பட்டத்தை BBM சென்னை பல்கலைக்கழகத்திலும், தன்னுடைய முதுநிலை பட்டம் மாஸ்டர்ஸ் ஆஃப் டான்ஸ் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும், MPhil இன் ஆர்ட்ஸ் இன் டான்ஸ் தமிழ் பல்கலைக்கழகத்திலும், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலும் நிறைவு செய்துள்ளார். தற்போது அவர் முனைவர் பட்டம் சென்னை வேர்ல்ஸ் பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். தான் கற்ற நாட்டியத்தினை பலரிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக திருநின்றவூரில் ஆனந்த நாட்டியாலயாவின் பலரிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக திருநின்றவூரில் ஆனந்த நாட்டியாலயா என்னும் நடன பள்ளியை நிறுவி 10 வருடங்களுக்கு மேலாக நடத்தி வருகிறார். திருநின்றவூர் மற்றும் திருவள்ளூரில் பள்ளிகளிலும் நடன பயிற்றுவிக்கும் ஆசிரியராக திகழ்கிறார். புராதன முறைகளில் தான் கற்ற நடனத்தினை மிகவும் சிறப்பான வகையில் தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் மிகவும் வல்லவர். ஒரு சிறந்த ஆசிரியராக மட்டும் விளங்குவதோடு அல்லாமல் சிறந்த நடன கலைஞராகவும் சிறந்த நடன அமைப்பாளராகவும் விளங்குகிறார். தன்னுடைய முன்னேற்றம் மட்டுமல்லாது தன்னுடைய மாணவர்களையும் ஊக்குவித்து இந்த பரதநாட்டிய கலையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் விதமாக அவர்களையும் ஆசிரியராக உயர்த்தி மகிழும் ஆற்றல் மிக்கவராக திகழ்கிறார். திரு கணேசன் அவர்கள் பிரபலமான மேடைகளிலும் சபாக்களிலும் நாட்டிய திருவிழாக்களிலும் கோவில்களிலும் தனியாகவும் தன்னுடைய மாணவர்களோடும் இணைந்து பல்வேறு நடன நிகழ்ச்சிகள் புரிந்துள்ளார். இவருடைய நடன சேவை மற்றும் நாட்டிய திறனை பாராட்டி ஆம்பூர் தெய்வ சேக்கிழார் திருமுறை மாநாட்டில் அபிநய சிரோன்மணி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளது. வட சென்னை நுண்கலை கல்விக் கழகம் அவருக்கு நாட்டிய இளமணி என்ற பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளது. குரு கணேசன் அவர்கள் எங்களுடைய விருந்தினராக வந்திருப்பதில் நாங்கள் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக ஜீவிதா அவருடைய தந்தையாரை அழைக்கிறோம். அடுத்ததாக
இன்றைய நாயகியின் குருவாகவும் இந்த நிகழ்ச்சியினை முழுமையாக நடத்தி கொண்டிருக்கும் திருமதி ஆன் லிடியா அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக அவர்களுடைய ஜீவிதா அவருடைய பெற்றோரை மேடைக்கு அழைக்கிறோம். இன்றைய தினம் தன்னுடைய அரங்கேற்றத்தில் அந்தந்த பாடலுக்கு ஏற்ற விதமாக அந்த உருவமாகவே மாறி தன்னுடைய நடன திறமையை வெளிப்படுத்திய ஜீவிதா அவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் சிறப்பு செய்யப்படுகிறது. இன்றைய சிறப்பு விருந்தினர் குரு திருமதி சுதா ராஜனை அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. இன்று எல்லோருக்கும் ஓய்வு எடுக்கும் நாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நம்ம காலை நேரத்தில் ஒரு 9 மணி 9:30க்கெல்லாம் இந்த அரங்கத்தில் உட்கார்றதுன்றது எல்லாருமே இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய வேலை பாடுகளுக்கு நடுவில் வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற நாள் இன்றைக்கி. ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த அரங்கத்தில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஓய்வு எடுக்கிறத விட நம்ம கண்ணுக்கும் மனசுக்கும் எல்லாத்துக்கும் இனிமையான ஒரு நிகழ்வினை இந்த இடத்துல நம்ம அரங்கேற்றமாக பார்த்தோம். இன்றைக்கி குரு ஆன் லிடியா அவர்களுடைய சிஷ்யை ஜீவிதாவின் அரங்கேற்றம் மிக சிறப்பாக, எப்படி சொல்லணும் அப்படின்னு வார்த்தைகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அழகான மெய் வழக்கத்தோடு, தாள சுத்தத்தோடு, பாவங்கள் அவ்வளோ அழகா பாவங்களோடு, தனக்கு தன் குரு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதை அவ்வளோ சிறப்பாக அழகாக அந்த மேடையில் அவங்க ஆடினாங்க. ஒரு அரங்கேற்றம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு, பேரண்ட்ஸ் குழந்தைய ஜாயின் பண்ணி விட்ட உடனே ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆயிடுச்சுனாலே கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க, மேம் எப்போ சலங்க பூஜை அப்படின்னு. அந்த சலங்க பூஜையை முடிச்சிடுவாங்க. முடித்ததுக்கப்புறம் அடுத்தது ஒரு வருஷம் 2 வருஷம், மேம் அடுத்தது அவங்க 9th போகிறாங்க, 10th போகிறாங்க, பெரிய கிளாஸ் போகிறாங்க, அதனால் கண்டினியூவாக டான்ஸ் பண்ண முடியும், அரங்கேற்றத்தை சீக்கிரமாக முடிச்சிடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அரங்கேற்றம் அப்படின்றது நாட்டியத்தினுடைய முதல் படி. அதாவது சிலங்கை பூஜைன்றது ஒரு ப்ரீகேஜி மாதிரி, ப்ரீகேஜியில் குழந்தைய சேர்த்து விடுற மாதிரி. அரங்கேற்றம்ன்றது அந்த ப்ரீகேஜி முடித்து நம்ம எல்கேஜி யூகேஜிக்கு அந்த குழந்தை ப்ரமோஷன் எடுக்கிறது தான் அரங்கேற்றம் அப்படின்றது. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அரங்கேற்றம் முடித்தா எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த கலைக்கு முடிவுகளை கிடையாது. அரங்கேற்றம் முடித்த உடனே நிறைய பேர் டீச்சர் ஆகிடுறாங்க. அது இன்னொரு பெரிய, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நாட்டியத்தை பற்றி எந்த ஒரு இதுவும் தெரியாமல் அரங்கேற்றம் முடித்தா நான் டீச்சர் ஆகிடலாம் அப்படின்ற முறையில் குருவை மிஞ்சின சிஷ்யர்கள்லாம் நிறைய பேர் இன்றைக்கி இருக்காங்க. ஆனால் அது ஒரு வகையில் சந்தோஷமா அப்படின்னு கேட்டால் சந்தோஷம்தான். ஆனால் நாட்டியத்தை பற்றின அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டு ஒரு டீச்சர் ஆகுறதுன்றது சாதாரண விஷயம். டீச்சராக யாராலே ஆக முடியும், ஆனால் குரு ஆக முடியாது. நாட்டியத்துக்கு குருவாக ஆகணும். குரு ஆகணும்னா ரொம்ப கஷ்டப்படணும், சாதாரண விஷயம் இல்லை. ஒரு குரு அப்படின்னு பேர் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்து
அவங்களுக்கு ஒரு சிலங்கு பூஜையோ அரங்கேற்றமோ மேடை ஏற்றுறதிலோ ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல குருவாக அதனால் நம்மளை மெருகேற்றுறதுன்னு குருவை மெருகேற்ற விஷயம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு எத்தனை குழந்தைகளை நம்ம வந்து இந்த மாதிரி பயிற்சி கொடுத்து மேடை ஏற்றி அழகு பார்க்குறோமோ அவ்வளவும் ஒரு குருவாக மாறுறது, டீச்சர் குருவாக மாறக்கூடிய விஷயம். அதே மாதிரி தான் குழந்தைகள் வந்து நாட்டிய சிரோன்மணிகளாக மாற வேண்டும் அப்படி என்றால் அதை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கணும். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை. அரங்கேற்றம் முடிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. பேரண்ட்ஸுமே அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த 9th போச்சு, 10th போனாங்க, 12th போகிறாங்க, குழந்தைங்களுக்கு படிக்கிற இது வந்து மனசுக்கும் அவங்களுடைய ஒரு மூளை வளர்கிறதுக்குமே ஒரு நல்ல ஒரு பயிற்சி இந்த நாட்டியம்ன்றது நிறைய பேருக்கு தெரியலை. ஞாபக சக்தியை வளர்க்கக்கூடிய விஷயம், தன் உடல் ஆரோக்கியத்தை பத்திரமாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நாட்டியம்ன்றது. பாட்டு கற்றுக்கிற குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கும், அமைதி இருக்கும். இப்போ ஆர்ட் கற்றுக்கிற கூட குழந்தைங்களுக்கு வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து ரொம்ப அழகாக எழுதுவாங்க, அவங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லாயிருக்கும். குழந்தைங்க அமைதி ஆகிடுவாங்க, பொறுமை எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையாக கையாளுவாங்க. அப்படி ஒவ்வொரு ஆர்ட்டுக்கும் ஒரு இது இருக்குது. ஆனால் நாட்டியத்துக்கு மட்டும்தான் எல்லா ஒரு இந்த பயிற்சி எடுத்தோம்னா எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. நம்மளுடைய உடல் ஆரோக்கியம், மூளைக்கான ஒரு ஆரோக்கியம், அதே மாதிரி நமக்கு வந்து எவ்வளோ டென்ஷனாக அந்த குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பாட்டு போட்டு விட்டு அவங்கள ஒரு டான்ஸ் ஆட சொல்லுங்களேன், அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவாங்க. படிக்கணுன்ற அந்த டென்ஷன் எல்லாம் மறந்து அவ்வளோ ஹாப்பி ஆகிடுவாங்க. அது உண்மையிலே அது வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும். எக்ஸாம் எல்லாம் வர்றது டென்ஷனாக ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க அவங்கள ஃப்ரீயாக விட்டோமா உனக்கு பிடிச்ச ஒரு டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லி பாருங்கள். அந்த டான்ஸ் ஆடிட்டு அந்த குழந்தை போய் அங்கே போய் உட்காந்து படிச்சதுன்னா 1/2 மணி நேரம் படித்தா போதும், அது மூளையில் ஏறிடும். ஏன்னா அந்த ஹாப்பினஸோடு அந்த குழந்தை படிக்குது. ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் என்ன ஆகிட போகுது, ஒன்றும் ஆட போகிறதில்ல, அவங்க அந்த படிக்கிற விஷயத்துலேருந்து கோட்டை விட போகிறதில்லன்னா நிறைய பேர் அப்படி தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுதல், இந்த குழந்தைங்களை நாட்டியம் கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு அதை விட்டுடுங்க. வாரத்தில் 2 நாள் போகிறாங்களா போட்டோம், அவங்க அதை படிச்சுட்டு வரட்டும். அது அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்கும் அவ்வளோ நல்ல விஷயன்றதை புரிஞ்சுக்கோங்க. இது அது மட்டும் இல்லை, உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது நானே உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். போன டிசம்பரில் வந்து ஒரு சிலங்க பூஜை என்னோடய குழந்தைகள் வந்து பண்ணினாங்க. நம்ம கணேஷ் சார் எல்லாம் கூட வந்திருந்தாங்க அன்றைக்கி. நாங்கள் நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 10:30 மணி 11 மணி ஆகிடுச்சு. வீட்டுக்கு போகும்போது 12 மணி மேலே ஆகிடுச்சு. எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்களா என்னன்னு நான் போய் ஓய்வு எடுக்காமல் எல்லாருக்கும் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருந்தேன். எல்லோரும் போய் சேர்ந்தாச்சா, எல்லாருக்கும் நன்றி சொல்லி. கிட்டத்தட்ட 1 மணி இருக்கும். எனக்கு என்னவோ என்னோடய உடல் வந்து எனக்கு வந்து சொல்கிற பேச்சில் கேட்க மாட்டேங்குது, என்னுடைய கை வந்து வேலை செய்ய மாட்டேங்குது, ஒரு பக்கம் அப்படி தளர்ந்து போகிற மாதிரியான ஒரு ஃபீல். அப்போ எனக்கு தெரியுது எனக்கு என்னோ பண்ணுது அப்படின்னு. பட் எல்லாருமே எங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. எனது கணவர் வந்து எனக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து அவர் மாத்திரையை சாப்பிட்டுட்டு அவரும் படுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ நான் அவரை கூப்பிட்றேன், நான் அவருக்கு அதில் விழலை. ஏன்னா எனக்கு பேச்சு வரலை, என்னுடைய நாக்கு உளர ஆரம்பிக்குது. அப்படியே கூப்பிட்றத அவர் காதில் வாங்கிட்டாருமா, உனக்கு டயர்டாக இருக்குது போல இருக்குது, பேசாமல் படு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துட்டார். எனக்கு ஒரு பக்கமாக தளர்ந்து நான் உட்காந்துருந்த சோஃபாவில் அப்படியே சாஞ்சிட்டேன். சுத்தமாக என்னுடைய நினைவு போயிட்டே இருக்குது, ஆனால் உள் நினைவு இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் ஃபுல்லாக தளர்ந்துருச்சு, நாக்கெல்லாம் வெளியில் தொங்குது. ஏதோ ஒன்று எனக்கு நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. ஆனால் யாரையும் கூப்பிடவோ ஒரு ஹெல்ப் கேட்கவோ என்னால் முடியல. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தோடு போராடி இருப்பேன். அந்த நேரத்தில் நான் நினச்சது ஒன்று தான், என்னுடைய நாட்டியம் என்னோட போகுது போல இருக்கு. என்னை நம்பி ஒரு 200 குழந்தைகள் என்கிட்ட கற்றுக்குறாங்க. அந்த குழந்தைகளுக்கு என் நாட்டியம் சொல்லிக் கொடுக்க முடியாது போல இருக்குது. 2வது என்னுடைய முதல் குழந்தை, அவன் வந்து நார்மல் சில்ட்ரன் கிடையாது. அவனுக்கும் இதுக்கு மேலே யார் இருப்பாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக நிற்கிது. இதெல்லாமே எனக்கு நினைவுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. கடவுளுக்கும் எனக்குமான போராட்டம். நடராஜர்கிட்ட வேண்டினது ஒன்றே ஒன்று தான்,
என்னை எழுப்பி உட்கார வை அப்படின்னு. ஆனால் என்னால் எழுந்திருக்க முடியல. கொஞ்ச நேரம் கண்ணு மூடிடுச்சு. என்னுடைய நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அந்த நினைவு போகிற நேரத்தில் என்னுடைய குழந்தைகள் அத்தனை பேரும் என்னை சுற்றி வந்து என்னை கூப்பிட்றாங்க. என்னை ஆண்டின்னு கூப்பிட்ற குழந்தைகள் இருக்காங்க, ஆச்சி மேம் அப்படின்னு ஆச்சின்னு கூப்பிட்ற குழந்தைகள் இருக்காங்க, அச்சம்மான்னு கூப்பிட்ற குழந்தைங்க இருக்காங்க. எல்லாருமே என்னை கூப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வு வந்து நான் எழுந்து உட்காந்துட்டேன். இந்த குழந்தைகள் வந்து கூப்பிட கூப்பிட எனக்கு உணர்வு வர்றது உள்ளுக்குள்ளே. அப்போது இந்த நாட்டியத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்த நாள் காலையில் நான் இதை யாருக்கிட்டையும் சொல்லலை. இதை எங்கள் அம்மாவும் வந்து உட்காந்துருக்காங்க. அவங்களுக்குமே தெரியாது எனக்கு உடல்நிலை குறைவு வந்தது. திரும்ப எப்போவுமே காலையில் மாதிரி நான் என்னுடைய வேலைகள்லாம் முடிச்சுட்டு 3 மணிக்கு என்னுடைய கிளாஸுக்கு நான் போயிட்டேன். வேறு கிண்டியில் ஒரு பிரான்ச்சு, அங்கே போயிட்டு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுத்திருப்பேன், கீழே விழுந்துட்டேன். மறுபடியும் பக்கவாதம் அட்டாக் ஆகிடுச்சு. அப்போது அங்கே இருந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த ஒரு வீட்டில் தான் எடுத்துகிட்ருக்கேன். அவங்க பிபி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சுகர் இறங்கிடுச்சு போல் இருக்கு மேமுக்கு அப்படின்னெல்லாம் சொல்லி சாக்லேட்டெல்லாம் வாயில் சொருகிறாங்க. நான் என்னுடைய கொஞ்சம் நினைவில் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சுகரெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க பிபி செக் பண்ணுறாங்க. 240 பிபி, 240 பிபி ஹையில் இருக்குது. அப்போது அவங்க சொன்னாங்க, மேம் உங்களுக்கு எதுவும் முடியல. ஏன்னா என்னால் கண்ணு திறக்க முடியல, பேசவும் முடியல. எழுந்துருங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் கையை மட்டும் ஆட்டிக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கை கீழே கீழே விழுது. அப்படியும் உங்களுக்கு எதுவும் முடியலன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நான் அந்த பிரான்ச் ஆரம்பித்து 1 இயர் கூட ஆகலை. அந்த குழந்தைங்க எல்லோரும் என்னை சுற்றி நின்று கூப்பிட்றாங்க, மேம் எழுந்துருங்க எழுந்துருங்க மேம் எழுந்துருங்க. எல்லாம் குட்டி குட்டி பசங்க. அங்கேயும் ஒரு 3/4 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் எழுந்து உட்காந்து எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன். ரொம்ப சிவியர் அட்டாக்குக்கு போய் வெளியில் வந்துட்டேன். அந்த குழந்தைங்களுடைய அந்த கூப்பிட நான் வெளியில் வந்துட்டேன். அந்த நாட்டியத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சும்மா இல்லை, ஒரு 1/2 hour அவங்க அந்த தண்ணியெலாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு எழுந்து உட்காந்து மறுபடியும் 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறேன். அவ்வளோ முடியல. பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, வேணாம் மேம் நீங்கள் கிளம்புங்க, நானும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வரோம், நாங்கள் போய் செக் பண்ணுவோம், ஹை பிபியாக இருக்குது, இது வேறு மாதிரி எதாவது கொண்டு போகும், உங்களுக்கு கை தட்ட முடியல, உங்கள் கை தளருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதையும் மீறி நான் வந்து கிளாஸ் எடுத்து திரும்ப நான் என்றைக்கும் எனக்கு இன்னும் ஒரு ஆட்டோ இருக்குது, அதில் ஏறி நான் அவரை வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். அவர்கிட்ட நேராக நம்ம ஆஸ்பத்திரி போவோம். நான் இந்த வயசு வரைக்கும் நான் எந்த மருந்தும் சாப்பிட மாட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகவும் மாட்டேன். அப்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்த உடனே நான் சொன்னேன், இல்லைண்ணா எனக்கு வந்து வீட்டுக்கு போகணும், ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்ப நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருவோன்னு. நியர்பை தான் எல்லாமே. ஸோ வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயும் அம்மா இருந்தாங்க, பட் அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. நான் காஃபி போட்டேன், ஆட்டோ டிரைவருக்கும் காஃபி போட்டு நானும் காஃபி போட்டு குடித்து ரொம்ப சாதாரணமாக ஆட்டோவில் ஏறி உட்காந்து ரிட்டர்ன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். எங்கள் அம்மா நான் வந்தது காஃபி குடிக்கிறது மட்டும்தான் தெரியும், நான் ஹாஸ்பிட்டல் போனது தெரியாது, சொல்லலை. நானாக போய் ஜஸ்ட்டு செக் பண்ணுவோம் அப்படின்னு அங்கே போய் டாக்டர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது 3வது டைம் அட்டாக். ஒரே நாளில் இது 3வது டைம் அட்டாக் ஆகுது. கீழே விழுந்துட்டேன். ஹையில் போயிடுச்சு, 280 பிபி. அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. நான் அவங்க பேசுகிறதெல்லாம் என் உள்ளதில் கேட்குது. ஹை டோஸ் தராதிங்க, நான் ஹை டோஸ் சாப்பிட மாட்டேன், எனக்கு மெடிசின் வேண்டாம் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டே அந்த நினைவு போகுது. அவங்க இல்லை, உடனடியாக அவங்களுக்கு வந்து சிவியர் அட்டாக் ஆகிருக்கு, முதல்ல ஐசியூவில் போடுங்க அப்படின்னு சொல்லி பேசி கொண்டு போய் ஐசியூவில் போடுறாங்க. எல்லாமே இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 இன்ஜெக்ஷன் போட்டிருப்பாங்க. ஒரு 1/2 hour எனக்கு நினைவு வந்தது. அப்போ நான் சொல்கிறேன், நான் ஐசியூவிலலாம் இருக்க மாட்டேன், நீங்கள் என்னை நார்மல் வார்டு கூட்டிகிட்டு போங்க, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு. இல்லை மேம் உங்களுக்கு வந்து பேரலைஸ் வந்து சிவியராக அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு. பட் இல்லை, என்னால் தூக்க முடியும், கை தூக்க முடியும், பேச முடியும், ஆனால் நாக்கு உளறிக்கிட்டு தான் இருக்குது, தெளிவான பேச்சு கிடையாது.
அப்புறம் அவங்க என்னுடைய பிடிவாதத்துக்கு இணங்கி அவங்க வந்து ஒரு நார்மல் ரூமில் கொண்டு போய் போட்டுட்டு, யார் கூட வந்திருக்காங்கன்னா யாருமே இல்லை, ஆட்டோ டிரைவர் தான். அவர்கிட்ட நான் சொன்னது போய் செக் பண்ணிட்டு வரேன்னு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கழித்து நான் அவருக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா நான் இந்த மாதிரி அட்மிட் ஆகிருக்கேன், எனக்கு முடியல, நீங்கள் மேலே வாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொன்னேன். கிட்டத்தட்ட 5 நாள் 6 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், திரும்ப வெளியில் வந்தேன். 10 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டே ஆகணும்னு சொன்னாங்க. 1 மணி நேரம் தான் வீட்டில் இருந்தேன். எங்கள் அம்மா திட்ட நான் அகாடமிக்கு போயிட்டேன். இன்னைய வரைக்கும் நான் என்னுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ரெஸ்ட் இல்லாமல். இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேலை, இன்னொரு புது பிரான்ச் ஓப்பன் பண்ணி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதாவது வந்து கலையிலே அப்படின்ற அந்த ஒரு உணர்வு நமக்கு வந்துருச்சு. நம்ம அதில் ஆழமாக இறங்கிட்டோம்னா நமக்கு என்ன உடல்நிலை குறையால் மட்டும் இல்லை, எந்த டென்ஷனாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம வெளியே வருவோம் அப்படின்றதுக்கு இந்த நாட்டிய கலைஞர்களுக்கு மட்டுமே முடியக்கூடிய ஒரு காரியம். அதனால் இந்த நாட்டியம்ன்றது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை, அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது எல்லாருக்குமே கிடைக்காது. எஜுகேஷன் எல்லாருக்கும் கிடைக்கும், கொடுக்க முடியும். ஆனால் கலை, இந்த நாட்டிய கலை எல்லாருக்கும் அமையாது. அந்த கடவுளுடைய அருள் பிராப்தம் இருக்கிற குழந்தைகளுக்கு மட்டுமே அது அமையும். ஏன்னா என்கிட்ட சின்ன வயசில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கற்றுக்க முடியாமல் பாதியிலே நின்று போன குழந்தைங்க இன்றைக்கி கல்யாணம் ஆகி தன்னுடைய குழந்தையும் சேர்த்து தானும் வந்து கற்றுக்கிட்டு எனக்கு அரங்கேற்றம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி கற்றுக்குறாங்க. அப்போது அந்த நாட்டியம் அவங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்ததுன்னா எந்த வயசில் வேணாலும் கற்றுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த அரங்கேற்றத்தோடு நிறுத்தாமல் ஜீவிதாட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட், நல்ல ஒரு குரு உனக்கு கிடச்சிருக்காமா, அந்த குருவை கட்டியமாக பிடிச்சிக்கோ. எல்லா குருவும் சாதாரணமாக எல்லா விஷயத்தையும் சீக்கிரமாக கொடுத்துட மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க 10 வருஷமாக அந்த தன் குழந்தையே கூடியே நிற்க வச்சு, நான் உண்மையிலே சொன்னது வந்து உங்கள் பெற்றோர்களை பார்த்துக்கிட்டே அவங்ககிட்டே சொன்னேன், ஜீவிதா வந்து மேமோட குழந்தை மாதிரி தான் இருக்கா, அவள் ஃபேஸ் கட் கூட அப்படி தான் இருக்கான்னு. ஒருவேளை அந்த குருவோடையே அவள் சேர்ந்து இருந்ததுனால தான் அந்த பாசிட்டிவிட்டி அந்த குழந்தைக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே வரம் கிடைச்ச ஒரு சிஷ்யை வந்து கிடச்சிருக்குன்றது, ஒரு குருவுக்கு நல்ல சிஷ்யர்கள் கிடைக்கிறது அபூர்வம், நல்ல சிஷ்யர்களுக்கு வந்து நல்ல குரு கிடைக்கிறது அபூர்வம். அது ரெண்டுமே இங்கே அமைஞ்சிருக்கு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மேம் வந்து சத்தியமாக எனக்கு நான் முன்ன பின்ன பார்த்ததில்ல, தெரியாது. கணேஷ் சார் தான் என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அம்மா இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா சொல்லுங்கள், 30ஆம் தேதி ஆகஸ்ட் 30ஆம் தேதி என்னோடய ஃப்ரெண்டோட குழந்தையோட அரங்கேற்றம் வந்து நீங்கள் தலைமை தாங்கி நடத்தணும், உங்களுடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு வேணும் அப்படின்னு கேட்டபோது நான் ஒன்று, கணேஷ்னு இல்லை, என்னுடைய இந்த மாதிரி குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க, யார் கேட்டாலும் மாட்டேன்னெல்லாம் எதுவுமே எப்போவுமே சொல்ல மாட்டேன். நான் சொல்லிட்டேன், தாராளமாக வரேன் தம்பி, அதை வந்து பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்ல அப்படின்னு. அப்புறம் தான் உடனே அவங்க ஃபோன் போட்டு பேசினாங்க. ஃபோனில் தான் பேசினோம், அவங்க யார் எங்கே இருக்காங்க எதுவுமே தெரியாது. அது இல்லை முக்கியம். ஒரு குருவை தேடி ஒரு 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 குழந்தையினுடைய அரங்கேற்றம் நடக்குதுன்னா அந்த குழந்தைக்கு நல்ல ஆசீர்வாதம் தேவை. ஏன்னா அந்த கலையில் அந்த குழந்தை வந்து நல்ல சிறப்பாக வரணும். அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன். அப்போ அது வந்து கூப்பிடும்போது வந்து வரமாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? அது நல்ல குருவுக்கான ஒரு இது இல்லை. அப்போது நான் சொன்னேன், தாராளமாக நான் வரேம்மா, நீ எப்போ சொல்லுங்கள், எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். ஆனால் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி முடியும். ஏன்னா இப்போ இந்த மாத்திரைகள் சாப்பிட ஆரம்பித்தா ஞாபகம் வருது, நிறைய வருது. அதனால் ஞாபகப்படுத்தி மட்டும் விட்டுடுங்க. 2 டேஸ் முன்னாடி கூட ஞாபகப்படுத்துங்க. ஏதோ மறந்து போய் வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் போய் கூட உட்காந்துருவேன் அந்த மாதிரி என்னால் அப்படின்னு. ஆனால் அது அவங்க கரெக்டாக இது பண்ணாங்க. அவங்க வந்தாங்க, வீட்டுக்கு வந்தபோது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா 10 வருஷமாக வந்து இதுதான் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய குழந்தைகளுக்கு அவங்க பயிற்சி கொடுத்துருங்க. இது 2வது அரங்கேற்றம் தான். நான் சொன்னேன், இப்படி மெதுவாக தான் பண்ணணும் அரங்கேற்றம். அவசரப்பட்டு குழந்தைகளுக்கு இது இப்போ ஒரு சும்மா ட்ரெண்டாகிடுச்சு. ஒரு சலங்க பூஜை அரங்கேற்றம் அப்படின்னு மாதத்துக்கு 2 நாள் அப்படின்னு நடத்துறது ஒரு ட்ரெண்டு. ஒரு குழந்தை பயிற்சி எடுத்து அதுக்கு அந்த அரங்கேற்றத்துக்கு திறமையான குழந்தையான மட்டும்தான் அரங்கேற்றம். அதுதான் நல்ல குருவுக்கு அழகு. நானுமே அப்படி தான்.
8 வருஷம் 10 வருஷம் ஆகாமல் எந்த குழந்தைக்கும் அரங்கேற்றம் பண்ணுறதே கிடையாது. நம்ம எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குன்றதுனால வருஷத்துக்கு ஒரு அரங்கேற்றம் பண்ணால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நாங்கள் என் குழந்தைங்கள்ட்டையும் சொல்லுவேன், உங்களுக்கு பெரிய டான்ஸு வர்ணம் எல்லாம் எடுக்கணுமா, நல்லா பண்ணுங்க, அப்போ தான் எடுத்து தருவேன். எடுத்து கொடுக்க மாட்டேன், ஆனால் நிறைய ஐட்டங்கள் எடுத்து கொடுத்துருவேன். நீ அரங்கேற்றத்துக்கு இப்போ கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு என்ன வருதோ அது நம்மக்கிட்ட இருக்கிறத அந்த குழந்தைகிட்ட திணிக்கக்கூடாது. அது நல்ல குருவுக்கான அடையாளம் அல்ல. அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பெற்றோர்களும் கொடுத்து வச்சுருக்கீங்க. நல்ல ஒரு குழந்தையை உங்களுக்கு கிடச்சிருக்கு. அவளுடைய திறமைகளை பற்றியெல்லாம் அவங்க பேசினாங்க. கவிதைகள் எழுதுவாங்க, அவளுக்கு தோணும் போதெல்லாம் நல்ல கவிதைகள் எழுதுவா. எல்லாத்துலேயும் பாட்டு கற்றுக்கிறா. அப்படி தான் கண்ணா இருக்கணும். கலை எவ்வளோ தூரம் உன்னால் என்னென்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் கற்றுக்கும். இப்போ நானும் கற்றுக்கிட்டே இருக்கேன். 60 வயசுக்கு மேலே நீங்கள் என்னத்தை கற்றுக்க போகிறீங்கன்னு கேட்பீங்க. கற்றுக்கிட்டே இருக்கணும். கற்றுக்கும் போது தான் நம்ம ஒரு குருவாக அமைய முடியும். அப்போ தான் நம்ம சீடர்களுடைய பிரச்சனை என்னன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நம்மளும் ஒரு சீடராக இருக்கணும், யாருக்காவது நம்ம சீடராக இருக்கணும். ஏதோ ஒன்று கற்றுக்கணும். அது ஏதோ ஒன்று கற்றுக்கும் போது தான் நம்ம எப்படி இருக்கோம் அந்த குழந்தைங்க கிட்டேன்றதை நம்ம நிறைய பாடங்கள் கற்றுப்போம். அதனால் கற்றுக்கிறதுக்கு வயசே கிடையாது. அதனால் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க, நிறைய கலைகளை உனக்கு எது ஆசைப்படுறியோ அது எல்லாமே கற்றுக்கணும். அதுக்கு உங்கள் அம்மா அப்பா உறுதுணையாக இருப்பாங்கன்னு அவங்கள பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையில் அவளை பார்க்கும்போது அமைதியான குழந்தையாக இருக்கா. நான் அவளை காரியம்னு வரும்போது அவள் அவ்வளோ திறமைசாலியாக இருக்கா. இவ்வளோ ரொம்ப பாவமாக இருக்காள், இவள் எப்படி ஆட போகிறான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் ஆளை பார்த்து நம்ம என்றைக்குமே எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ரொம்ப அமைதியாக இருக்கா. இவளுடைய டான்ஸும் அமைதியாக தான் இருக்கும். நான் புஷ்பாஞ்சலி ஆடும்போதே சும்மா அறக்க பறக்க ஆடிட்டா. அதுக்கப்புறம் அதாவது ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக அவ்வளோ அழகாக, அதுதான் சொல்லணும். அது மாதிரி பக்கவாத்தியங்கள் அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு மிருதங்கம் வாசிக்கிற அவர் சார் இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். ரொம்ப அருமையான தாளகதிகள் சார். குழந்தைக்குடைய கால் சிறு தவறு கூட கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் அவளுடைய காலுக்கு ஏற்ற மாதிரி அவர் அடித்தாரே, இல்லை அவர் அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த குழந்தை அடித்தான்னு சொல்ல முடியல. ரெண்டும் அவ்வளோ அழகாக போயிடுச்சு. ரசித்து அவர் அடிச்சுட்டு எங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒவ்வொரு தாளம் தட்டும் போதும் எங்களை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது ஒரு கலைஞர்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஆடியன்ஸாக உட்காந்துட்டு இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ரசிக்கிறோம் அப்படின்றத அவங்க பார்க்க அவங்களுக்கு ஹரமேறும். அப்போ அவங்க இன்னும் சந்தோஷமாவாங்க. அதுதான் உண்மை. கலைஞர்களுக்கு தேவை கைத்தட்டல். நல்லாவே நீங்கள் கைத்தட்டலாம். பாடுற சார் தியாகராஜ் சார், அவரையும் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நான் வேறு ஏதோ ஒரு கச்சேரியில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு கச்சேரியில் பார்த்தேன். யாருடைய கச்சேரின்னு ஞாபகம் இல்லை. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அவர் குரல் கேட்ட உடனே ரொம்ப அருமையாக பாடினாங்க சார். அதாவது வர்ணம் இது நிறைய பேர் ஆடியும் பாடியும் எல்லாம் பார்த்தேன். உண்மையிலேயே இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த வர்ணம் இப்போ ட்ரெண்டாக நிறைய பேர் பண்ணுறாங்க. நிறைய பேருடைய ப்ரோக்ராம் போய் பார்த்துருக்கேன். டோட்டலி டிஃப்ரெண்ட். குருவுக்கு ஒரு பாராட்டு. அதுக்கு உண்மையிலே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக, அதாவது ஒரு விஷயத்தை கையாண்டு அதை கோரியோ பண்ணுறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை. கோரியோ பண்ணி அதை ஞாபகத்தில் வச்சு அந்த குழந்தை ஆடுறது, தாளம் பேசுகிறாமல் அந்த ஜதி சொல்கிறது, அதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை. நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு சொல்லி கொடுக்குற விஷயம் இல்லை. ஒரு வர்ணம் இன்னொருத்தர் பாடினது, இன்னொருத்தர் எழுதினது எடுத்து நம்ம கோரியோ பண்ணுறதுன்றது, யாரோ பண்ணினது அப்படியே இவங்க பண்ணினது, நால்வர் பண்ணினது, அவங்க கோரியோ பண்ணது அப்படியே சொல்லி கொடுக்கறது யாரால் வேணாலும் முடியும். ஆனால் அதே பாட்டை நம்மளுடைய திறமையில் கொண்டு அதை கோரியோ பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி ஃப்ளூட்டிஸ்ட் நிமிலவர்ஷன், அது நான் ரெகுலராக பார்க்குற தம்பி. உண்மையிலே அவர் குழலோடு தான் பிறந்திருக்காரு. அதுதான் உண்மை. குழந்தையிலேருந்தே குழலோடே பிறந்த கண்ணன், அடுத்த ஒரு கண்ணன் நம்ம இப்போது லைவில் பார்க்கக்கூடிய கண்ணன் அவர் நிமிலவர்ஷன். உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அவருடைய ஃப்ளூட்டிஸையிலே. உண்மையில் கண்ணனே வர வச்சுடுவார். கண்ணனுடைய பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்ணனையே வர வச்சுடுவார். அந்த அளவுக்கு திறமையான ஒரு கலைஞர். அதே மாதிரி வயலின் வாசித்தவர் பாடக்கூடிய ஐயாவோட பொண்ணுன்னு சொன்னான் கணேஷ். உண்மையில் ரொம்ப அருமையாக இருக்குமா. அப்பா கூடயே இருந்து திறமையான ஒரு நல்ல வயலின் கலைஞராக நிறைய பட்டங்களும் எதுவும் வாடி நிறைய மேடைகள் ஏற வேணும்னு ஆசீர்வதிக்கிறேன்.
அப்புறம் நம்ம மேக்கப் மேன் தமிழ் எங்களுடைய மேக்கப் மேன் தான், அது சொல்லவே வேணாம். நாட்டியத்துக்கு ஆடை அலங்காரம் பாதி, அப்புறம் ஆடல் பாதி, அப்படி தான். அந்த அலங்காரம் இல்லைன்னா நம்ம பார்க்க முடியாது இல்லையா. அந்த குழந்தைக்கு அவ்வளோ அழகாக இது பண்ணது தமிழ். எங்களுடைய 10 வருஷமாக எங்களுடைய மேக்கப் மேன் தான் அவரும். அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோ நல்ல கலைஞர், மேக்கப் கலைஞர். இதில் வந்து ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன், அது மாதிரி பேசக்கூடிய அவங்களையும் எனக்கு வந்து 2-3 நிகழ்ச்சிகளில் நான் பார்த்துருக்கேன். அருமையாக நிதானமாக எல்லா விஷயங்களையும் அழகாக பேசி நமக்கு அந்த போர் அடிக்காமல் அவ்வளோ அழகாக வந்து தொகுத்து வழங்கினாங்க எல்லாமே. இன்னொன்று முக்கியமாக உங்களுக்கு நான் கைத்தட்டணும், அமைதியான ஆடியன்ஸ். இதுதாங்க ஒரு நாட்டியத்துக்கு தேவைங்க. ஒரு நாட்டியம் நடக்குதுன்னா அமைதியான ஆடியன்ஸ் இருக்கணும். குழந்தைங்க குறுக்க ஓடுறது, அந்த கேமராமேனுக்கு வந்து பிரச்சனை பண்ணுறது, உண்மையிலே அது வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த அரங்கில் நான் வந்து மாதம் 2 நிகழ்ச்சி 3 நிகழ்ச்சிக்கு வர ஆள். நிறைய டிஸ்டர்பன்ஸ் நடக்கும், நமக்கே பார்க்குற பொறுமை போயிடும். அந்த மாதிரி அது எதுவுமே இல்லை. அதனால் ஆடியன்ஸுக்கு நல்லா நம்மளே கைத்தட்டிக்கலாம், நம்ம கைத்தட்டலாம். ரொம்ப அருமையான ஆடியன்ஸ், உண்மையிலே அமைதியான ஆடியன்ஸ். உங்களுக்கு எல்லாருக்குமே கண்ணுக்கும் இல்லையா மனசுக்கும் குளிர்மையை எடுத்துருக்காங்க. அடுத்தது வயிற்றுக்கும் அவங்க வந்து ரெடியாக இருக்காங்க. எல்லோரும் பசியோடு இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு அரங்கத்துக்கு, இந்த அரங்கேற்றத்துக்காக என்னையும் ஒரு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு இங்கே மேடை அலங்கரித்தது கொடுத்த அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா. ஒரு சில நிகழ்வுகள் வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், ஒரு சில நிகழ்வுகள் வந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஒரு சில நிகழ்வுகள் வந்து நாங்கள் வரவங்களுக்கு நம்ம வேலையை மட்டும் நல்லா பண்ணிட்டு போகணும் அப்படின்ற திருப்தி இருக்கும். ஆனால் இன்றைய தினம் வந்து எல்லாமே கரெக்டாக அமைஞ்ச ஒரு நிகழ்வு. ரொம்ப திருப்தியாக ஒரு நிறைவான இதோட எல்லாருமே போவோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிறப்பு விருந்தினர்கள் அடுத்ததாக திருமதி சரளா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். அன்பிற்கினிய பெற்றோர்கள், குருக்கள் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த விழாவில் கலந்து கொள்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நடனம் என்பது வெறும் கலை மட்டுமல்ல, அது நமது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் ஒரு அழகான மொழியாகும். ஒருவர் தன் உணர்ச்சியை கூட நடனம் மூலம் நளினம் கலந்து, பாவம் கலந்து மிகவும் அழகாக வெளிப்படுத்திவிட முடியும். இன்று அரங்கேறியது ஒரு நடன காட்சி மட்டும் அல்ல, அது 3 பேரின், ஜீவிதாவோட பேரண்ட்ஸு மற்றும் குரு அவர்கள் மற்றும் ஜீவிதாவோட நீண்ட நாள் உழைப்பு மற்றும் அவர்களுடைய அர்ப்பணிப்பின் பிரதிபலிப்பு தான் இன்று அரங்கேறிய அழகான நடன காட்சி. ஜீவிதா இன்னைக்கு ரொம்ப அழகாக ஆடினீங்க, அவங்களோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த நடனமே அவங்களுக்காக உருவானது போல் ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. ஜீவிதா அவர்கள் நடனத்தை மட்டும் இல்லை, அகடமிக் வைஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஜீவிதா பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஸ்டூடெண்ட் அவங்க. நானும் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒர்க் பண்ணுறேன். எங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் ஸ்டாஃப் மட்டும் இல்லை, கவுன்சிலர் கூட. கவுன்சிலர்னால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜுக்குள்ளே வந்த உடனே இப்போ 2nd இயர் 3rd இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்து ஒரு 196 இருப்பாங்க. அவங்களோட ஆக்டிவிட்டீஸை 2ஆக பிரிச்சுடுவாங்க. ஒன்று வந்து காலேஜ் படிக்க வராங்கன்னா ஒன்று பிளேஸ்மெண்ட்டுக்கு இருக்கும், இன்னொன்று ஹையர் ஸ்டடீஸ்க்கு இருக்கும். இப்போ பிளேஸ்மெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க. ஏன்னா வேலை வேணும் அப்படின்னா அவங்க கோடிங்ஸ் தெரியணும். கண்டிப்பாக கோடிங்ஸ்க்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடத்துவாங்க. ஸ்கில் ரேக்கு, ஸ்மார்ட்டிக்கா, ஐஎம்யூ போர்ட்டல், அந்த மாதிரி நிறைய நடத்துவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டிக்கும் ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. அப்படி அலாட் பண்ண 25 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸு ஜீவிதா. எனக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் டெய்லியுமே அவங்க கோடிங் எடுக்கணும், எடுத்து அதை அவங்க கவுன்சிலர், ஏன்னா இதை ஒருத்தரால் ஹெச்ஓடியால் வாங்க முடியாது, அதனால் கவுன்சிலர் மூலியமாக வாங்குவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கவுன்சிலர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்.
இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரீசன் சொல்லுவாங்க, நாங்கள் வெளியில் போயிட்டோம் மேடம், அந்த ஒர்க் இருந்தது, இந்த ஒர்க் வந்து என்னால் முடிக்க முடியல அப்படின்னு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. ஆனால் ஜீவிதாவை பார்த்தீங்கன்னா, இதனால் நான் முடிக்க முடியல அப்படின்னு இது நாள் வரைக்கும் ஒரு நாளும் அவங்க சொன்னதே கிடையாது. பர்ஃபெக்டாக அவங்களோட ஒர்க்லோட அழகாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க அகடமிக்காகவும் சரி, டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க, மல்டி த்ரெட்டிங் பண்ணியிருக்காங்க. அகாடமிக் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க, படிச்சுட்டி படிப்பில். அதே மாதிரி டிசிப்ளின் வைஸும் வெல் வர்ஸ்ட், நல்ல டிசிப்ளினோடு இருப்பாங்க. எல்லாரோடையும் ரொம்ப அன்பாக பழகுவாங்க, ரொம்ப மரியாதையோடும் பழகுவாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட். எல்லா ஸ்டாஃப்க்குமே அவளை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த 25 ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு. அதில் ஜீவிதா நம்பர் 1. எதுலேயுமே அவளை குறை சொல்லவே முடியாது. ஏதாவது கேட்டால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாள். இது ஆமாம் மேடம் முடிஞ்சிருச்சு, இல்லை முடியலை. சிலர் வந்து முடியலைங்கிறத சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப நேரமாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா அது அவங்க முடிக்கல, அந்த டெஸ்ட் ஏதோ எடுக்கலைன்னு அர்த்தம். அப்படி இல்லை இவங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க நெகட்டிவாக சொன்னதே கிடையாது. எல்லாமே வந்து பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட அகாடமிக்கை நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. டான்ஸை இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பார்த்த நீங்களே சொல்லுவீங்க எவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. இது இவ்வளோத்துக்கும் சாத்தியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேரண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேஷன் இருக்காங்க. எவ்வளோ இருந்தாலும் ஒரு அழகாக வழிகாட்ட ஒரு குரு தேவை அவங்களுக்கு. ஆனி மேடம் அவங்கள நல்ல டெடிகேஷனோட மோட்டிவேட் பண்ணி ரொம்ப நல்லா கைட் பண்ணியிருக்காங்க. அதோட ஜீவிதா அவங்களோட ஹார்ட் ஒர்க்கிங்கை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்சியாரிட்டியாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ அழகான ஒரு அரங்கேற்றம் பாசிபிள் ஆகிருக்கு. இந்த ரொம்ப ஆர்வமிக்க ஜீவிதா அவர்கள் இந்த கலைத்துறையில் மென்மேலும் வளர்ந்து நம்மளோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இந்த உலகத்துக்கு கொண்டு செல்ல நான் மனமாற வாழ்த்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா நடந்ததுக்கு இசைக்குழுவினர் அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்களுக்கு எப்படி ஜீவிதா அவர்கள் அழகான நடனத்தின் மூலமாக விருந்தளித்தார்களோ, செவிக்கு இசைக்குழுவின் மூலம் நமக்கு நல்ல விருந்தாக அமைந்தது. மற்றும் காம்பேரிங் ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. இனிதே நிறைவேறிய விழாவிற்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிம்மா. அடுத்த சிறப்பு விருந்தினர் திரு கணேசன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசிட்டாங்க, எனக்கு பேச கண்டென்ட்டே இல்லை. எப்படி ஆரம்பிக்கிறது? பெற்றோர்லேருந்து ஆரம்பிக்கணும். பெற்றோர் குழந்தைகளை படிப்பது மட்டுமே கடமையாக கொண்ட இந்த காலத்தில் கலையையும் ஒரு பாடமாக எடுத்து அதில் சலங்க பூஜை அரங்கேற்றம் அதெல்லாம் முறையாக பண்ணணும் அப்படின்னு நிற்க வச்சு, பெற்றோர் தான் பேஷன்ஸாக இருக்காங்க. குழந்தை இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இருக்கிறத தாண்டி பெற்றோர் 10 வருஷம் பொறுமையாக இருந்திருக்காங்க. அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. நான் இப்போ அக்கா சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தில் சலங்க பூஜை, 2வது வருஷம் அரங்கேற்றம், 3வது வருஷம் டீச்சருக்கு எதிர்த்த மாதிரியே ஒரு கிளாஸ். அதுதான் இப்போ ட்ரெண்டு. அதெல்லாம் உடச்சி 10 வருஷம் நிதானமாக எவ்வளோ அழகாக அவளால் பண்ண முடியுமோ அவகிட்ட இருக்க பாராட்ட வேண்டிய விஷயம் ஒன்று, மனதிடம். என்னால் இந்த காரியத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு திடம் உள்ளே வந்ததில் இருந்து, எங்களுக்கு நாட்டியத்தில் சொல்லுவோம், இந்த ஸ்தாயி பாவம்னு ஒன்று இருக்குது. அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உடல் வருந்துது, மனம் மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் இந்த உடல் வருந்த மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக வருத்தப்படவே வச்சுடும். கொஞ்சம் கோஷ் குறைஞ்சிடும். புஷ்பாஞ்சலியில் தெம்பாக இருப்போம், அலாரிப்படம் ஜதீஸ்வரத்தில் வர்ணம் வரும்போது அப்படியே தொஞ்சிடும். எப்படி இந்த முடிக்க போகிற அந்த 3/4 மணி நேரத்தை அப்படின்னு இருக்கும். அப்படிலாம் இல்லவே இல்லை. அவள் உள்ளே வரும்போது அந்த சார்கேசி வர்ணத்தில் எப்படி வந்தாலோ அந்த ஸ்தாயி பாகம் அந்த வர்ணம் முடிகிற வரைக்கும் அப்படியே இருந்தது. அது எங்களுக்கு கண்ணுக்கு ரொம்ப விருந்தாக இருந்தது. மனசார நாங்கள் பாராட்டணும் அந்த குழந்தைய இன்னும் நாட்டியத்தில் மேன்மேலும் வரணும் அப்படின்னு. அதை சொல்லி கொடுத்த டீச்சரை பாராட்ட வேண்டாமா? அவள் எனக்கு குழந்தை. உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்னோட ஸ்டூடெண்ட் அவள். டெடிக்கேட்டட் அப்படின்னா அவளை கற்றுக்கலாம். சொல்லுங்கள் சார்.
அப்புறம் சார் வேறு சார் இது படிக்கலாமா சார்? அப்படி தான் இருக்குமே. எப்படி டெடிக்கேட்டடாக இருக்காங்களோ அதே டெடிக்கேஷனாக அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது படிச்சுன்னு தெரிஞ்சது, வேறு ஒன்றுமே இல்லை. குழந்தைங்கள இப்படி கஷ்டப்படுத்தவே முடியாது. ஏன்னா இது ஆடுறது சாதாரண விஷயம் இல்லைங்க, வலிக்கும். சில சொல்லுவாங்க ரொம்ப நன்னா ஆடுற குழந்தை, வலி எனக்கு தான் தெரியும். ஒரு ஃபோட்டு தட்டும்போது அவள் தட்டுறதுக்கெலாம் க்ரிப்பு அவர் வாசிக்கிறாரு, அவங்க பாடுறாங்க. இவங்க உணர்ந்தால் மட்டும்தான் அவங்க உணர முடியும். அவங்களுக்கு அந்த கோஷை கொடுக்குறதே இவங்க தான். அதை சொல்லித்தருதான் குரு. 10 வருஷம் காலங்கள் கடக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து சேர்க்கறது குரு கையில் மட்டும்தான் இருக்குது. இப்போ இவளை என்ன பாராட்டினாலும் அது யாருக்கு போய் சேரும்? குருவுக்கு தான் போய் சேரும். அவளை செதுக்கியிருக்கிறா. அடவுங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சமாக இல்லை. நீங்கள் பழமை மாறாத புதுமைகளை உள்ளே சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். பழமை அப்படியே அக்கா சொன்ன மாதிரி பழமைங்களை அப்படியே சொல்லித்தர்றது ஒருத்தரோட கடமை. ஆனால் இப்போ நீங்கள் ஜனங்களை ரசிக்க வைக்கணும் இல்லையா? அதுக்கு ரசிகத்துவம்னு ஒன்று வேணும்ல. அது உள்ளே இருந்தால் தான் அந்த ஜதிங்களுக்கு வேறு அடவுங்களை போட முடியும். அந்த வேறு அடவுங்களை போடுறது கணக்கு வழக்கங்களை தெளிவாக இருக்கணும். அந்த கணக்கு வழக்கம் வாசிக்கிறவங்களுக்கும் புரியணும். இப்படிலாம் என்னப்பா வைக்கிறா இவ, ஜதியாப்பா வைக்கிறா, பார்க்க முடியலப்பா அப்படின்னு சொல்லாமல் ஒன்று நாங்கள் ரசித்தோம். அந்த அறுதினா அப்படி அமக்கலமாக இருந்ததுண்ணா. எங்களுக்கு ரொம்ப வர்ணங்கள்லாம் பார்க்கும்போது இவ உருகிறாளா அவர் உருகிறாரே தெரியல. அப்படி உருகி இருந்தது அந்த பாட்டு. நான் இறங்கி போய் பாராட்டிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. அண்ணன் பார்த்து வாசார். ஒரு அறுதியும் படிச்சு இருந்தது. இதை விட வேறு என்னங்க சந்தோஷம் வேணும்? நாங்கள் இதை தான் எதிர்பார்ப்போம். எந்த ஒரு நாட்டுக்கு வேணும், அங்கே எங்கள் ஷால் போடுறாங்க, மாலை போடுறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதை தாண்டி அன்னைக்கு கச்சேரி எப்படி இருக்கும்? வரும்போதே கேட்டோம், அண்ணா இப்போ பொண்ணு எப்படி ஆடுவா, வந்து பார்த்துட்டு சொல்லு கணேஷ் ஸ்டூடெண்ட்டு ஆடு. பார்த்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு புஷ்பாஞ்சலியே வெரி ஹாப்பி, மயூரா அலாரிப்பில் செம ஹாப்பி, ஜதீஸ்வரம் ஹாப்பி. ஜதீஸ்வரம் ஃபஸ்ட்டு இந்த இந்தோளத்தில் இப்போ தான் கேட்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. சாருகேசி வர்ணம். எங்கள் யூடியூப் பார்த்து கிளாஸ் எடுக்கிற வர்ணங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல், யூடியூப்பில் இல்லாமல் பார்த்து கணக்கு வழக்கம் நோட் பண்ணி அதோட சமத்தில் கொண்டு போய், நீங்கள் சமத்தில் முடிக்கிறீங்களா, நாங்கள் உட்காந்துட்டுருக்கோம், சமத்துக்கு முடியுமா இல்லையா? அதை சேர்த்து யூடியூப்லாம் பார்த்து காப்பி அடிக்காமல் இவங்க இந்த ஒரு பதம் ஆடினாங்க பார்த்தீங்களா, மயிலாப்பூர் கற்பகாம்பாள் மேலே. அது நாங்கள்லாம் பிறந்தே இருக்க மாட்டோம் அந்த பாட்டு எழுதும் போது. எங்களை விட அந்த பாடல் ரொம்ப பழையது. இவ குழந்தையாக இருக்கும் போது இல்லை, நான் குழந்தையாக இருக்கும் போது அந்த பாட்டு கேட்டிருக்கேன். அப்போ அதுக்கு ஒரு நாட்டிய வடிவை கொடுத்தது ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே தான் பார்க்குறோம். ரொம்ப அருமையாக இருந்தது. கதன கொதுகலம் தில்லானா ரொம்ப அருமை. இதுக்கெல்லாம் துணையாக நின்ற பக்கவாத்திய கலைஞர்கள் எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க. சார் ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணுவாங்க. மிருதங்க கலைஞர்கள் வெறும் மிருதங்க கலைஞர் மட்டும் கிடையாது, அவர் பாட்டு பாடுவார், அவர் டான்ஸ் ஆடக்கூடியவர். அதனால் எப்படி வாசிக்கிறதுக்கு ஆடுறதுக்கு வாசிக்கணுன்ற நுட்பத்தை தெரிந்தவர். அவ்வளோ அழகாக இவரோட சேர்ந்து இந்த கலையை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை தூக்கி விட்டுருக்காங்க. குழந்தைங்கன்னா இப்போ ஆரம்பிக்கிற குழந்தைங்களுக்கு வாசிக்கிறது சிரமம். நல்ல பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு வாசிக்கிறது அவங்க இதுதான் பண்ணுவாங்கன்னு மனசுக்கு பரிச்சயமாக இருக்கும் ஏற்கனவே. ஆனால் இந்த குழந்தைங்க எங்கே பெசறாங்க, எங்கே விடுறாங்க, எங்கே பிடிக்கிறாங்க அப்படின்ற பயம் வாசிக்கிறவங்களுக்கும் பாடுறவங்களுக்கும் இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார், நான் நல்லா ஆடுவேன் அப்படின்னு அவள் ஆடுறா. சார் நான் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன் சார், நான் அவள் தட்டுறா. நல்ல ஆர்கெஸ்ட்ராஸ் நல்லா அமக்களமாக அமைஞ்சது. ஒரு சிறப்பான கச்சேரி. நெஞ்சம் மனமாற நிகழ்ந்ததுக்கு என்னதான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் பிள்ளைங்க வளரதை பார்க்குற ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி இன்றைக்கி லிடியா ஃபஸ்ட்டு என்னோட முன்னாடி உட்காந்து நட்டுவாங்கம் பண்ணுறாங்க. ஒரு ஜனிய தீர்மானங்கள் கொடுக்கும் போதெல்லாம் உளமாற சந்தோஷப்பட்டேன். நல்ல நாட்டியத்துறையில் நல்லா வருவீங்க. அதுக்கான நான் மட்டும் சொன்னால் போகிறது, பக்கவத்தை கலைஞர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க நல்லா பண்ணாங்க அப்படின்னு. நான் மட்டும் பாராட்டினா போகாது, அவங்க எல்லாம் பாராட்டிட்டாங்க. இன்னும் நல்லா நீங்கள் பண்ணணும், மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். இவங்களுக்கு துணையாக இருந்தால் அவர் வீட்டுக்காரு, அவரை பாராட்டணும்ல. ஏன்னா பெண்ணை மேலேற்றி பார்ப்பது எல்லா ஆண்களுக்கும் சாத்தியம் இல்லை. ஏன்னா ஈகோ கிளாஷ் ஆகிடும். அதுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியாது. டான்ஸ் டீச்சராக இருக்கவங்க நிறைய வேலைங்களை பார்க்க முடியாது. பிள்ளைங்களை போய் கூட்டுற முடியாது, அதையும் பார்க்கணும், குழந்தைங்களுக்கு சமைக்கணும், அந்த வேலையும் செய்யணும், நம்ம பசங்களையும் பார்த்துக்கணும். குடும்பத்தில் நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஒர்க்ஸ் எல்லாம் ஷெட்யூல்லாம் கரெக்டாக பண்ணி அவரையும் ஃபுல்ஃபில் பண்ணி
சப்போர்ட் பண்ணுறது அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவள் ஒரு குழந்தை அதனால கஷ்டம், அவளுக்கு 3 குழந்தைங்க, ரொம்ப கஷ்டம். சின்ன குழந்தைங்க அப்போ தான் நட்டுவாங்க படிக்கும்போது அந்த நட்டுவாங்கத்தை பிடிச்சிடும், எனக்கு இது வேணும் அப்படின்வான். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு மைல்கல் தாண்டியிருக்காங்க, அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. இன்னொன்று மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். மேம் என்னோட எல்கேஜி டு 5th ஸ்டாண்டர்ட் மேம் பேர் சரளா. ஆமாம், எனக்கு அவங்கள ஞாபகப்படுத்திட்டீங்க, நன்றி. அக்கா ரொம்ப பரிச்சயமானவங்க, யார் நாட்டியம் கற்றுக்கணும்னு கேட்டால் போதும், ஆன்மீகத்தில் அவ்வளோ ஈடுபாடு உள்ளவங்க, நாட்டியம் எவ்வளோ நிலைமைக்கு நம்மளை கொண்டு சொல்லணும்னு அவ்வளோ அழகாக சொன்னாங்க. அதன்படி நீங்கள் கலைகளை வளர்க்கலாம். குழந்தை மேம் சொன்ன மாதிரி இது முதல் படி, நீ படித்ததை நீ காமிச்சிருக்க. இன்னும் நிறைய 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 டீச்சரோடு சேர்ந்து ஒர்க் பண்ணணும், தனியாக இல்லை, டீச்சரோடு சேர்ந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ்னால் அப்படி அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் ஆச்சும் ஒரு ப்ரோக்ராம் கொடுங்க. அப்போ இன்னும் ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணுவீங்க. டிகிரிஸ் போடுங்க, மேலே பிஜி போடுங்க, எம்ஃபில் படிங்க, பிஹெச்டி படிங்க. அப்போ தான் உங்களால் குருக்களுக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. மேற்கொண்டு படிச்சுக்கிட்டே இருங்க. மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அக்கா ரொம்ப அழகாக பேசுவாங்க, என்னோடய அக்கா அவங்க. அழகான தமிழ், அதில் ஒரு இறை இருக்கும், இறை அன்பு அதில் இருக்கும். சாதாரண தமிழ் மட்டும் வெறுமனே ஸ்பீச்சாக இருக்காது, அதில் ஒரு இறை கலந்த ஒரு தெய்வத்தன்மை அது உள்ளே இருக்கும். அப்படி மேக்கப் மேன் சொல்ல வேணால் ரொம்ப அழகாக பண்ணாங்க. ஒளி ரெண்டுமே, அந்த லைட்டிங்லாம் உள்ளே வரும்போது பேக்ரவுண்ட் கொடுத்த லைட் ரொம்ப அழகாக இருந்தது. சில சமயம் அதை பேக்லேருந்து அந்த ஃபோட்டோ எடுத்தால் அவ்வளோ கிளிப்பிங் அழகாக இருந்துக்கும். உள்ளே அந்த பதம் உள்ளே உட்காந்துருக்கும் போது பின்னாடி ஒரே ஒரு சிங்கிள் லைட் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. அது ரொம்ப கார்ஜியஸாக இருந்தது தெரிஞ்சு. அதனால் லைட்டிங் மேன் தனியாக ஒரு பாராட்டுக்கள் சார். குழந்தையை என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சு தனியாக ஒரு பாராட்டுக்கள். அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி. நான் நல்லா பேசியிருந்தேன் நீங்கள் நினச்சிங்கன்னா மொத்தம் அவருக்கு தான் அது சேரும். எனக்கு எப்படி பேசணும், என்ன பேசணும், இந்த மாதிரி ஒரு இடத்துல பேசலாம் அப்படிங்கிற எனக்கு வாய்ப்பையும் அதுக்கான முறையும் சொல்லி கொடுத்தது அவர் தான், என்னுடைய தம்பி. பக்கவாத்திய கலைஞர்களை சிறப்புக்கும் நேரம் இது. முதலாவதாக குரல் இசை கலைஞர் இசைச்சுடர் ஸ்ரீ TH தியாகராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். குரல் இசை கலைஞர் இசைச்சுடர் திரு TH தியாகராஜன் அவர்கள் குரு சங்கீத கலாநிதி P ராஜம் ஐயர் அவர்களிடம் பயின்று. ஏன் சார்? அதுதான். மிருதங்க கலைஞர் திரு இசைமணி திரு சங்கர் புருஷோத்தமன் அவர்கள். வயலின் கலை வளர்மணி சாருகேசி அவர்கள். புல்லாங்குழல் வாத்திய கலைமணி ஸ்ரீ AS நிமல் வர்ஷன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த மற்ற கலைஞர்களை சிறப்பிக்கிறோம். காஸ்டியூம்ஸ் அண்ட் ஜுவல்லரி சாந்தி டெய்லர்ஸ் மயிலாப்பூர். மேக்கப் ஸ்ரீ T தமிழரசு. மேடை வடிவமைப்பு ஸ்டேஜ் ரெக்கார்ட் ஸ்ரீ பிரபாகரன் அவர்கள். ஸ்டில்ஸ் அண்ட் வீடியோ தரணி ஃபோட்டோகிராஃபி. இன்றைய விழா நாயகி சிறப்புரையாற்ற வருகிறார். ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை, டக்குன்னு முடிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது நடக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக அப்பா அம்மா தான். அந்த மாதிரி அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லோரும் அப்பா அம்மா டபுள் ஓகே சொல்லிட்டாங்க. இவந்தோ காலேஜ் ஃபீஸு மற்ற செலவு இருந்தாலும் இதுக்காக இது பண்ணி
அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எஸ்பெஷலி அம்மா கிளாஸில் நிறைய கிளாஸ்க்கு அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அமைஞ்சது டான்ஸ் கிளாஸ் தான். அது பிடிச்சி அது எதுவோ தெரியல, ஒரு ஈர்ப்பு டான்ஸ் மேலே. அதுக்கப்புறம் அதனால் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அப்பா மெயின் பிக்சருக்கு வரலனாலும் அவர் தான் ஃபேமிலிக்கே சப்போர்ட்டு. அவர் இல்லைனாலும் இது பண்ணியிருக்க முடியாது அரங்கேற்றம். நெக்ஸ்ட் மை ஆல் இன் ஒன் சப்போர்ட்டர், மை குரு. வெறும் குருன்னு மட்டும் சொல்ல முடியாது, எல்லாமே ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், ஒரு சிப்ளிங் மாதிரி, ஒரு கசின், இன்னொரு அம்மானே சொல்லலாம் கண்டிப்பாக. எங்கள் அம்மா கிட்ட நான் ஷேர் பண்ணாத நிறைய விஷயம் கூட மேம் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் கிளாஸ் போகும்போது பாதி தான் கிளாஸ் நடக்கும், மீதி கிளாஸ் கதை பேசியே நாங்கள் வந்து ஓட்டிடுவோம். அவ்வளோ கதை இருக்கும் எங்களுக்கு பேசுகிறதுக்கு. நான் அவங்கக்கிட்ட புலம்புவேன், அவங்க என்கிட்ட புலம்புவாங்க, அப்படியே ஓடிட்டுருக்கோம். அது என்னவோ தெரியல, அவங்கக்கிட்ட அப்படி ஒரு பாண்டு. அவங்கக்கிட்ட ஒரு அம்மா கிட்ட எப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கோ அப்படி தான் வந்து மேம்கிட்டையும் இருக்கு எனக்கு. அண்டு என்னை பார்த்து எல்லா ஐட்டம்ஸும் வந்து அவங்க செலக்ட் பண்ணி என்னால் எது பண்ண முடியும் பண்ண முடியாதுன்றதை அவங்க யோசிச்சு எனக்காக எக்ஸ்க்ளூசிவாக கோரியோகிராஃப் பண்ணது தான் எல்லா ஐட்டமுமே. அதே மாதிரி நான் வந்து எனக்கு கற்பகவல்லி பண்ணணும் அப்படின்னோடனே உடனே அவங்க வந்து ஓகே சொன்னாங்க. அந்த மாதிரி நாட் ஒன்லி இந்த அரங்கேற்றம் ஜேர்னி, த்ரூ அவுட் 10 years பயங்கர சப்போர்ட்டிவ். டான்ஸ் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலேயும் வந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம், லவ் யூ ஸோ மச். அண்ட் வந்திருக்க சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஃபஸ்ட்டு க்ரௌட் இவ்வளோ வருவாங்க, காலியாக இருக்கும்னு தான் நான் வந்து பயந்துட்டு இருந்தேன். வந்த எல்லாருக்குமோ தேங்க்ஸ், சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ. சரளா மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம், சுதா மேம், கணேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்டு ஆர்கெஸ்ட்ரா நிறைய தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணது தெரியாத மாதிரி எனக்காக வாசிச்சு கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். நிறைய தப்புங்க நடந்தது, ஆனாலும் வந்து அவங்க வந்து சமாளித்து எனக்காக அவங்க வந்து பண்ணதை நோட் பண்ணேன் நான். தேங்க்யூ ஸோ மச். நிறைய ரிஹர்சல் அப்போவும் ஹெல்த் இஷ்யூஸ்னால நிறைய ப்ராப்ளம் ஆச்சு, ஆனாலும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக கேரிங்காக இருந்தாங்க. தேங்க்யூ ஆல். வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஜீவிதா அவருடைய தாயாரை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். வணக்கம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் இந்த அரங்கேற்றம் பண்ணுறது நிறைவேறியது வந்து என்ன சொல்கிறது, ஃபுல்லாக அவங்க குருவோட பிளெஸ்ஸிங்ஸ் தான். இது மாதிரி ஜீவிதா பற்றியும் யாரை பற்றி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ ஜீவிதா பார்த்திங்கன்னா நான் முதல்ல பாட்டு கிளாஸில் தான் சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அங்கே ட்ரை பண்ணோம். ஒரு 3 months போயிருப்பா. 3 months போயிட்டு அதுக்குள்ளே டான்ஸ் டீச்சரே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு போயிட்டாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா அது, அவளை ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியில் சேர்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்புறம் எங்களோட ரிங் ரோடு பார்த்திங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 years பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சிட்டி மாதிரிலாம் இல்லை. ஸோ அந்த டைமில் அப்போ தான் நான் மேமோட என்ன சொல்கிறது அந்த பேனர் பார்த்துட்டு நிறத்த தாரங் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன், நீ போய் டான்ஸ் கற்றுக்கோ, பாட்டு வேண்டாம், ஏன்னா பாட்டு நம்மளால் இது பண்ண முடியல, ஸோ நீ டான்ஸுக்கு போ அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஓகேம்மா உடனே ஓகே சொல்லிட்டான். சரின்ட்டு அப்போ சின்ன பிள்ளை 5th standard படிச்சுட்டு இருந்தா. ஸோ அப்போது கொண்டு போய் விட்டது தான். ஸோ அதில் அன்றைக்கி அந்த ஃபஸ்ட்டு டே அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட குறையல அவளுக்கு. ஸோ என்ன சொல்கிறது, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் வெரி வெரி ப்ரவுட். ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அத்தனை பிளெஸ்ஸிங்ஸும் இது நடந்ததே வந்து மேலே தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அண்ட் இங்கே வந்து சீஃப் கெஸ்ட் மிஸ்ஸஸ் சுதா ராஜன், அவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. அப்புறம் கணேஷ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அவங்க தான் என்ன சொல்லுவாங்களோ, அவளுக்கு மூச்சு வாங்கும், அதிகமாக மூச்சு வாங்கும். ரிஹர்சல் பண்ணும்போதெல்லாம் மூச்சு வாங்கவும் ரொம்ப கஷ்டப்பட்டாள்.
ஸோ எப்படி ஆடுவாளோ அப்படின்ற ரொம்ப அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் முகத்தில் அந்த வலியெல்லாம் தெரியாமல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஷி டிட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட். அப்புறம் ஆர்கெஸ்ட்ராக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அவங்க ரிஹர்சல் வந்தது 4 டைம்ஸ் தான் இருக்கும். அப்படியே வீட்டில் இப்படி அப்படி பண்ணு கொஞ்சம் அப்படியே மாற்றி அவளை கொண்டு வந்துட்டாங்க, ஓரளவுக்கு மோல்டு பண்ணிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் காம்பியரிங் சூப்பராக பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு சரளா மேம், நாங்கள் அவள் என்ன சொல்கிறது 2-3 இயர்ஸாக ரொம்ப பழக்கம் அவளுக்கு. ஸோ அவங்க வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப என்ன சொல்கிறது பெருமையாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நிறைவாக இன்றைய நிகழ்ச்சிக்கான நன்றியுரை வழங்குவதற்காக குரு திருமதி ஆன்லிடி அவர்கள் வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் அவங்கவுங்க சார்புக்கு எல்லாருமே பேசியாச்சு. இருந்தாலும் ஓட் ஆஃப் தேங்க்ஸ், எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வித் நம்ம சீஃப் கெஸ்ட்டு சுதாமா அவங்களுக்கு சொன்ன மாதிரி கணேஷ் சார் மூலியமாக தான் எனக்கு அறிமுகமானாங்க. ரொம்ப ஸ்வீட்டு. டே 1 ஃபோனில் பேசினதுலேருந்தே வாம்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்றதில் நல்ல நின்று ஃபஸ்ட்டு பூஜையிலேருந்து முதல் கொண்டு எல்லாமே நல்ல சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததே எனக்கு பெரும் பாக்கியம். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. அதை விட பெரிய சந்தோஷம் என்னன்னாக்கா அவங்க தாயார் தான் அவங்களோட குருவே. அந்த விஷயம் யாரும் இங்கே சொல்லலை இன்றைக்கி. அவங்களுக்கு இப்போ 82-83 இயர்ஸ் ஆச்சு. இப்போ 2 இயர்ஸ் பேக் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த கலையில் அந்த ஃபேமிலிக்கு இருக்கிற ஈடுபாடு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஏஜில் அவங்களுக்கு நான் இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு தயக்கம் இன்னும் எனக்கு இருக்குது. ஆனால் இந்த ஏஜில் அவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு பெரிய விஷயம். ரொம்ப நன்றிம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு இன்றைக்கி. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம கணேசன் சார் தான் என்னோடய நட்டுவாங்க மாஸ்டர். ரொம்ப எனக்கு என்கரேஜ் கொடுத்துட்டே இருப்பாங்க, பண்ணுங்கம்மா எடுத்து பண்ணுங்கம்மா அப்படின்னு. ஒரு தயக்கம் நமக்கு எப்போவுமே இருக்குது, நமக்கு யாராவது பூஸ்ட் கொடுக்குறதுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பூஸ்டப் நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நிகழ்ச்சி ஒரு கச்சேரி எடுத்து பண்ணுங்கன்னு சொல்கிறதா இருக்கட்டும், ரொம்ப என்கரேஜ் கொடுப்பாங்க. எல்லா விதத்துலேயும் எனக்கு மென்டல் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. சார் இன்றைக்கி ஃபேமிலியோடு வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அவங்க நம்ம குருவை பெருமைப்படுத்துறதுக்கு தான் இல்லையா, ஸ்டூடெண்ட்டாக இருந்து நம்ம டீச்சர்ஸ்க்கு பெருமை வாங்கி கொடுக்கணும், அதுதான் நம்மளோட கடமை. நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் தனியாக தான் கேட்டுக்கணும், என்னென்ன பிழைகள் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. இருந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க, நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமில் அது கரெக்ட் பண்ணுவேன். அடுத்தது சரளா மேம் இன்றைக்கி தான் நான் மீட் பண்ணுறேன். எனக்கு தெரியாது, ஜீவிதாவோட காலேஜ் கோஆர்டினேட்டர். ஃபஸ்ட்டில் ஜீவிதா கிட்ட தான் சொன்னேன், உங்கள் காலேஜிலேருந்து யாரையும் கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னால் எடுத்ததுமே சரளா மேம் தான் இருக்காங்க அப்படின்ட்டு அவள் சொன்னான். ஏன்னா அவங்க அவ்வளோ பாண்டிங் இருக்குது, அதனால தான் எடுத்ததுமே சொன்னால் கண்டிப்பாக வந்துடுவாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் போனதில்லை, என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் சூப்பராக பேசிட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாருக்கும் ஈடு கொடுத்து அவங்க பேசிட்டாங்க. சூப்பராக பேசினீங்க மேம், ரொம்ப நன்றி. வந்ததுக்கும் உங்கள் எல்லார் பிளெஸ்ஸிங்ஸுக்கும் ரொம்ப நன்றி மேம். அடுத்தது நம்ம ஆர்கெஸ்ட்ரா டீம் அமையிறது பெரிய விஷயம். நம்ம தியாகராஜன் இன்றைக்கி கிளம்பிட்டாங்க போல், ஏன்னா தியாகராஜன் சார் தான் வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சி ஜீவிதா இன்றைக்கி இந்த கச்சேரியில் சாரும் சங்கர் சாரும் வேணுன்றதில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. ஏன்னா சாரோட வாய்ஸ் அவ்வளோ ஒரு ஹைலைட் கொடுக்கும். அதனால் கூட இருந்த சாருகேசியாக இருக்கட்டும், நிமல் வர்ஷன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஒரு அந்த டீம் ஒர்க் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சுது. நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. சொன்ன மாதிரி அவளுக்கு நடுவில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்தது. பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக் சப்போர்ட் கொடுத்த அந்த டீம் ஒர்க் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ரொம்ப நன்றி. ஆர்கெஸ்ட்ரா டீமுக்கு பெரிய நன்றி. மற்றும் இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கினவங்க கம்பேரிங் ஆர்டிஸ்ட் அக்கான்னு நாங்கள் கூப்பிடுவோம். கணேசன் மாஸ்டர் மூலியமாக தான் அறிமுகமானாங்க. கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும், என்னோட அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோ நமக்கு ஆக்சுவலாக டென்ஷனாக இருக்கும். நமக்கு அந்த கம்பேரிங் அந்த ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன பண்ணுவாங்க அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு டென்ஷனாகவே இருக்கும். இந்த தடவை எனக்கு அந்த கவலையே இல்லை. நான் பாட்டுக்கு அங்கே உட்காந்து அது பாட்டுக்கு அவங்க அவங்கள
பேசின ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நீங்கள் பண்ணுங்கம்மா, உங்களோட பேர்டனை நான் அப்படியே எடுத்துக்கிறேன், நீங்கள் அப்படியே ரன் பண்ணுங்க, கவலையே வேண்டாம் அப்படின்னு ஃபஸ்ட்டே எனக்கு சொல்லிட்டாங்க. அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஃபுல்லாகவே அவங்க அழகாக எடுத்துகிட்டு போனாங்க. ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு உருப்படியை பற்றி சொல்கிறதுக்கும் சரி அவ்வளோ கிளாரிட்டியாக சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அனுக்கா, நீங்கள் வந்து நல்லா பண்ணி கொடுத்தீங்க. அவங்கள பாராட்டுறதுக்கு ஜீவிதா அம்மா கலைசெல்வி அவங்கள நான் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தது நம்ம தமிழரசு தான். தமிழரசு சொல்லணுன்னா 8 வருஷமாக 10 வருஷமாக ஸ்கூல் ரன் ஆகுது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் விட்டுடுங்க. 8 இயர்ஸ்லேருந்து எனக்கு பழக்கம். என்ன ஒரு ப்ரோக்ராம்னாலும் தமிழரசு தான் நமக்கு மேக்கப். இப்போ வந்துட்டு ரொம்ப பிஸி ஆயாச்சுது. இருந்தாலுமே நான் கூப்பிட்டா அந்த டேட்டுக்கு நோன்னு சொன்னது கிடையாது. எப்போவுமே வந்து நல்லா பண்ணி கொடுப்பாரு. எத்தனை குழந்தைங்க இருந்தாலுமே சலிக்காமல் மேக்கப்பு அந்த டைமிங்க்கு முடிச்சு கொடுங்க. நமக்கு அதுதான் பெரிய டென்ஷனாக இருக்கும். அந்த டைமிங்கு முடிச்சு கொடுக்க இன்றைக்கி அழகாக அவளோட அந்த எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் நல்லா வந்திருக்கு. அந்த மேடைக்கு அவ்வளோ அழகு கொடுத்துருக்கு அந்த லைட்டிங்க்கு அப்படின்னு சொன்னால் அவங்களோட மேக்கப் அதுதான் ரொம்ப ஹைலைட்டு. தமிழரசுக்கு என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஜீவிதா அப்பா அம்மா அவங்க வந்துட்டு நிஜமாகவே ரொம்ப சப்போர்ட். அவங்க இல்லைன்னா நமக்கு இந்த நிகழ்ச்சியே இருக்காது இல்லையா. நம்பி கொண்டு வந்து சேர்த்தாங்க. என் மேலே ட்ரஸ்ட்டு வச்சு அரங்கேற்றம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொன்ன நாள்லேருந்து அவ்வளோ ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. எதுவுமே நானாக டிசைட் பண்ணிக்கிட்டால் எதுவுமே அவங்க நோன்னு சொன்னதே கிடையாது. எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது வேண்டாம் அது வேண்டாம், நான் என்ன சொல்கிறேனோ அதுதான். அந்த அளவுக்கு பொண்ணுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்து நின்னதுனால தான் நமக்கு இன்றைக்கி இப்படி ஒரு நிகழ்ச்சி நமக்கு பார்க்க முடிஞ்சுது. அவங்களுக்கு பெரிய பாராட்டுக்கள் கொடுத்தே ஆகணும். அடுத்தது நம்ம நாயிக்கா இன்னைக்கு ஜீவிதா வெயிட் பண்ணிகிட்ருக்கா நான் என்ன சொல்ல போகிறேன் அவரை பற்றி. ஜீவிதா வந்து 10 வயசு இருக்கும்போது வந்து ஜாயின் பண்ணான் என்கிட்ட. அவள் ஃபஸ்ட்லேருந்தே சொன்ன மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி தான், ரொம்ப அமைதியான பொண்ணு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி. என்ன சொல்லி கொடுத்தாலும் போய் அழகாக வீட்டில் அதை ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துகிட்டு வருவாள். மற்றவங்க எப்படியுமே ஏதோ ஒரு ரீசனால் எக்ஸாம் இருக்குது, அது இருக்குது மேம், ப்ராக்டிஸ் பண்ண முடியல அப்படின்னு வருவாங்க. ஆனால் அவள் அழகாக அதெல்லாம் இல்லை, எக்ஸாம் இருக்கோ எது இருக்கோ அவளோட செக்ஷன் என்ன நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டோமோ அடுத்த கிளாஸில் அது பக்காவாக ப்ராக்டிஸ் ஆகிட்டு வந்திருக்கும். அந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்தே சின்சியர் டெடிகேஷன் அவளுக்கு. இப்போது அரங்கேற்றம் அதுக்கு முன்னாடி டிப்ளமா முடித்தா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, அரங்கேற்றம் முடிச்சு நான் என்ன பண்ணுறது, இதுதான் அவளோட கேள்வி. அவளுக்கு நான் என்ன பண்ணுறது நான் ஐடியா சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ கூட கேட்பா, அடுத்து நான் என்ன பண்ணுறது, இன்னும் வாமா பண்ணலாம், நம்ம இப்போ நட்வாங்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், வா பண்ணலாம். அது மாதிரி அந்த ஆர்ட் வந்துட்டு அவளுக்கு அது அவ்வளோ பிடிக்கும். அது எடுத்துகிட்டு போகணுன்னா அவ்வளோ சொன்ன மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் நிறையவே டாக்ஸ் போகும். அந்த பாண்டிங் நிறையவே, அந்த மோட்டிவேஷனாக இருக்கட்டும், எல்லாமே அந்த டவுனாக இருக்கும்போது அந்த பூஸ்டப் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே நடக்கும் கிளாஸில். அப்படி செதுக்கி எடுத்துருக்கு அவளை. ஸோ அரங்கேற்றம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு ஜீவிதாவை தெரியும், ஃபஸ்ட்லேருந்தே பார்க்குறவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பார்ப்பீங்க. அவள் வந்துட்டு 4 monthsல 12 kg ரெடியூஸ் பண்ணியிருக்கா. பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம். நம்ம ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் அரங்கேற்றதுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா அவள்கிட்ட நான் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் போச்சு. அதில் ரொம்ப மோட்டிவேட்டட் ஆகிட்டேன். நான் தான் அதுக்கு ரீசன். இருந்தாலுமே அவள் தான் அதுக்கு எஃபோர்ட் போடணும். நம்ம என்ன தான் சொன்னாலுமே அது உள்வாங்கி எக்ஸிக்யூட் பண்ணுறது அவள் தான் இல்லையா. ரிசல்ட் அவள் தான் கொடுக்கணும். அந்த ரிசல்ட்டு அது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. அந்த டயட், எக்ஸசைஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அவளோட ஸ்டடீஸ், அகாடமிக்ஸாக இருக்கட்டும், இப்போ சரளா மேம் சொன்ன மாதிரி அகாடமிக்ஸ் அண்டு ஆர்ட் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. எக்ஸாம் இருக்கும். எனக்கு எக்ஸாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம் மட்டும்தான் லீவ் கேட்பா, கிளாஸ்க்கு பிரேக் கேட்பா. மற்றபடி அவள் லீவே எடுக்க மாட்டாள். 10th +2 படிக்கும்போது சரி, அந்த 1 month தான் ஒரு பிரேக் எடுத்தாலே தவிர மற்ற ரொம்ப கம்மி லீவ் எடுத்த ஸ்டூடெண்ட்னா ஜீவிதா தான் இருக்கும். அந்த அளவுக்கு சின்சியாரிட்டி ரொம்ப ஜாஸ்தி, டெடிகேஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ எனக்கு வந்துட்டு இன்றைக்கி
காலையில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சேன், சொல்லலாம் இல்லையா? இன்னைக்கு காலையில் ஒவ்வொரு நிகழ்வுலையுமே ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்குமே எங்களுக்குள்ள ஒரு சேட்டிங் மாதிரி போகும். நிறைய அதில் அப்ரிசியேஷன்ஸ் இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று போயிட்டுருக்கும். ஆனால் இன்றைக்கி காலையில் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன் சம்திங் எவ்வளோ சென்ட் பண்ணியிருப்பேன் எனக்கு. பார்ப்போம், ஃபோன் எடுத்து பார்ப்போம் காலையில். நமக்குமே தூக்கம் இல்லை காலையில். ஐயோ அரங்கேற்றம் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா? காலையில் எழுந்துச்சு ஃபோன் எடுத்து பார்த்தா நினச்ச மாதிரி ஒரு வாய்ஸ் வந்திருக்கு எனக்கு. அதில் வந்துட்டு அவள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான்னா, 2 years பேக்கு நான் ஒரு அரங்கேற்றம் பண்ணினேன். ஆக்சுவலாக அவளோட விஷ் என்னென்னா, நான் வந்துட்டு அவளுக்கு தான் ஃபஸ்ட்டு அரங்கேற்றம் பண்ணுன்றது தான் அவள் விஷாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு அரங்கேற்றத்தை முடிச்சிட்டேன். அது கொஞ்சம் அவளுக்கு டிஸப்பாயின்மெண்ட் இருந்தது. அந்த விஷயம் எனக்கு சொல்லலை. அப்போ அந்த டைமில் நான் பேசும்போது ஒவ்வொரு விஷயத்தை அவள் நோட் பண்ணியிருக்கா. பேசுகிறதா இருக்கட்டும், அன்றைக்கி நிகழ்ச்சியில் நடந்த நட்டுவாங்கமாக இருக்கட்டும், எல்லா விஷயமே, அந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவள் நோட் பண்ணி அன்றைக்கே அவள் வந்துட்டு அது ஒரு லெட்டர், ஒரு டைரியில் எழுதி வச்சுட்டு அது நேற்று படிச்சிருக்கா. அவளே எடுத்து படிச்சிருக்கா. அதாவது அவளுக்கு அந்த ஆசை 2 வருஷம் முன்னாடி நம்ம பண்ணணும்னு நினச்ச அந்த அரங்கேற்றம், நான் இன்னொரு பொண்ணுக்கிட்ட நான் அது பார்த்து அவளுக்கு அவ்வளோ ஒரு அங்கே ஒரு டிஸப்பாயின்மெண்ட் நடந்துச்சு. அதுலேருந்து நம்ம பண்ணியே ஆகணுன்ற அந்த ஒரு வெரி ஸ்பிரிட் வந்துச்சு பாருங்கள். அதில் அவள் எடுத்து அந்த முயற்சியை விடாமல் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவளோட பாடி வெயிட் லாஸ் அந்த ஜேர்னினாலும் சரி, எல்லாமே சரி, அவள் எடுத்துகிட்டு வந்து அந்த எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அந்த மாதிரி குழந்தைங்களை நம்ம பார்க்க முடியாது. ரொம்ப ரேரு. அவ்வளோ ஆசை டான்ஸ் மேலே, அந்த ஆர்ட் மேலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த ஈடுபாடு கொடுத்து வரணும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்திருக்குதாங்க, குழந்தைங்கள்லாம் அங்கே நிற்கிது. உங்களுக்கு கேட்குறதுக்கு தான் சொல்கிறேன். ஜீவிதா அக்காவோட தான் நீங்கள் மோட்டிவேஷன். அதுக்கு தான் இன்றைக்கி நிகழ்ச்சி கண்டிப்பாக வந்து பாருங்கன்னு சொன்னது. கண்டிப்பாக மனோதிருடம் அது வந்துட்டு எல்லாருக்குள்ளேயும் வரணும். அப்போ தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்னா நம்ம அதை அச்சீவ் பண்ணணுன்னா பார்த்து கற்றுக்கோங்க. அது இன்ஸ்பிரேஷன் நமக்கு தேவை இல்லையா? ஸோ அவளுக்கு அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறமா அவளோட அந்த ட்ரீம் வந்து 2 இயர்ஸ் இல்லை, ட்ரீம் ரொம்ப நாளாகவே இருக்குது. அந்த 2 இயர்ஸில் அவள் வந்துட்டு இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்ற அந்த வெரி ஜாஸ்தியாகி வந்து தான் கடவுள் அமைத்து கொடுத்த, இன்றைக்கி ஜீவிதாக்குன்னு அமைச்சு கொடுத்த ஒரு தினம். அது ரொம்ப அழகாக இன்றைக்கி பண்ணி முடித்தா எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. ஜீவிதா, ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடி வெற்றிக்கு பெண் தான் காரணம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண்ணோட வெற்றிக்கும் ஆண் தான் காரணம் சொல்லுவாங்க. சார் ஆல்ரெடி அப்ரிஷியேட் பண்ணியாச்சு என்னோடய ஹஸ்பண்ட். இருந்தாலும் நானும் என் வாயால் சொல்லணும் இல்லையா? சபா முன்னாடி சொல்கிறது ஒரு பெருமை தானே. அதனால் கண்டிப்பாக 3 குழந்தைங்களை வச்சுட்டு நமக்கு டான்ஸ் ஸ்கூல் ரன் பண்ணுறதும், கிளாஸஸ் எடுக்கிறதும், கிளாஸஸ்னாலும் ரிஹர்சல்ஸ்னாலும் அதெல்லாம் டைம் கிடையாது. என்ன டைம் வேணாலும் நம்ம போகணும். அதுக்கான டைம் நிறைய அதில் ப்ராக்டிஸ்க்கும் இதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த சப்போர்ட் கொடுக்கறது கண்டிப்பாக என்னோடய கணவன் தான். அதனால எனக்கு ரொம்ப நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த டைமில். அதுதான் முதல்ல சொல்லியிருக்கேன். இன்றைக்கி லைட்டிங்காக இருக்கட்டும், ஸ்டேஜ் டெக்கரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக முடிச்சு கொடுத்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சபா நிறுவனத்துக்கும் ரொம்ப நன்றி. ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி தரணி சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். வேறு எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா? அந்த ஆடியன்ஸ் உங்களை விட்டுறக்கூடாது. நான் ரொம்ப நிஜமாகவே அமைதியான ஆடியன்ஸ் தான் நான் சொல்லணும். ஏன்னா பசங்க ஓடிட்டுருப்பாங்க, சவுண்டு கொடுக்கும், கம்பேரிங் பண்ண எங்கே கேட்கும் தெரியலையே அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப அமைதியாக, ரொம்ப ஸ்வீட்டாக, நாங்கள் பேசுகிறதுமே ரொம்ப அழகாக உட்காந்து கேட்டுட்ருக்குறீங்க. டைம் ஆயிடுச்சு தெரிஞ்சிடுச்சு, இருந்தாலும் நான் முடிச்சிடுறேன். ரொம்ப நன்றி. நீங்கள் வந்ததுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. என்னோடய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்ததுக்கு, உங்களோட சண்டே பிஸி ஷெட்யூலில் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். அந்த இறைவனுக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். குழந்தைங்கள வாங்க, உள்ளே வாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் அங்கே நிற்கிறாங்க. பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படி வந்துடுங்க. எல்லாருக்கும் நன்றி. குரு திருமதி சுதாராஜன் அவர்கள் நம்மளுடைய குரு 2 பேருக்குமா, குரு மற்றும் மாணவி 2 பேருக்குமே மரியாதை செய்ய இருக்கிறார்கள். ரெண்டு பேருக்குமே, குருவுக்கும்